ஐயோ! சிதம்பரம் திருப்பி இன்னொருக்க போகணுமே அப்படின்னு. அதுவும் இல்லாமல் தில்லைக்காளி நிறைய தடவை போயிருக்கேன். இந்த கோபுரம் பாருங்களேன், அவர் நடராஜர் உட்காந்துருக்கிறதுக்கு முன்னாடி, இவருக்கு பின்னாடி தான் உள்ள நேராக நடராஜர் உட்காந்துருப்பார். அவருக்கு நேராகவே வந்து தக்ஷணாமூர்த்தி சிலை இப்படி தான் வச்சுருப்பாங்க. ஐயோ, எனக்கு அப்படியே ஹெவன் மாதிரி இருக்குது. முன்னாடி நடராஜரே எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ ஸ்பெஷலாக பிடிக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா மார்கழி மாதம் நான் வந்து இது வரைக்கும் போனதில்லை. இதுதான் ஃபஸ்ட் டைம் போனேன்னா. மார்கழி மாதத்துல காலங்காத்தால் எந்த கோயிலுக்கெல்லாம் போகிறேனோ அந்த கோயிலெலாம் என்னோடய ஃபேவரட் ஆகிடுது. அப்படியே வந்து அப்படி பறக்கிற மாதிரி இருக்குது எனக்கு. தில்லைக்காளி தில்லைக்காளி என்ன ஒரு அழகுன்றீங்க. இதுக்கு முன்னாடி தில்லைக்காளி நான் போயிருக்கேன். ஆனால் வந்து எனக்கு என்னவோ அந்த அளவுக்கு நான் ரசிக்கலையா இல்லை எனக்கு அழகாக தெரியலையான்னு தெரியல. கல்கட்டா காளி மாதிரி அவ்வளோ சூப்பராக இருந்தாங்க. செம்ம சான்ஸே இல்லை. அதுவும் நான் போனப்போ தான் ஒரு டீம் எண்ணெய் ஃபுல்லும் தலை ஃபுல்லும் ஊற்றுனாங்க. ஊற்றி முடிச்சுட்டு அபிஷேகம் ஃபுல்லாக முடிஞ்சுட்டு அப்புறம் அந்த குங்குமத்திலேயே கண்ணை மட்டும் அப்படி வலித்து எடுத்திருந்தாங்க. அவங்க அப்படியே சைடில் பார்க்குற மாதிரி, அதுவும் காடா துணி சேலை, காடா வெள்ளை சேலையில் வெறும் குங்குமமாக கொட்டி வச்சுருந்தாங்க. செம்மையாக இருந்தது. அது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு நான் நடராஜர்கிட்ட வந்தேன். அப்போ தான் வந்து படி இறங்கும் போது எடுத்துகிட்டு இருந்தேன்னா, நம்ம ஃபோட்டோ எடுக்கிறதுக்குள்ளே செக்யூரிட்டி வந்து எடுக்காத அப்படின்றாரு. அப்போ தான் நான் அபிஷேகம் பார்த்தேன். செம்மையாக இருந்தது. ஐயோ, கண்ணுக்குள்ளேயே நிற்கிது. எனக்கு இன்னொருக்க பார்க்கணும் போல் இருக்குது. அது மார்கழி மாதம் காலையில் 5 மணிக்கு முன்னாடியே போய் காலையிலையும் ஸ்படிகலிங்க அபிஷேகம் பார்க்கணும். அப்புறம் 7:30 மணிக்கும் ஒருக்க பண்ணுவாங்க, அதையும் பார்க்கணும். அப்புறம் ஒரு 10 மணிக்கு பண்ணுவாங்க, அதையும் பார்க்கணும். அவ்வளோ க்ரேஸாக இருக்குது எனக்கு இப்போ. அதுவும் சட்டநாதர் அபிஷேகம் சேர்த்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. முன்னாடி உள்ள ஒரு இதில் சட்டநாதரையும் சேர்த்து வச்சு பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது வந்து என்னென்னா கோயிலோட வாசல்லையே இருக்கும். விருதுநகர் இந்து நாடார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இது வச்சு நடத்துறது. எனக்கு இது ரொம்ப